Hallelujah, hallelujah. Glory, hallelujah, hallelujah. Jesus, Jesus, hallelujah. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். Hallelujah, hallelujah. நீர் நல்லவர், நீர் நல்லவர். Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. ஆராதனை, ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா. Jesus, Jesus, Jesus. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை மகா பெரியது. கடந்த 11 மாதங்கள் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, அன்புக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படிக்கு எங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் நிறைந்திருக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நல் வார்த்தைகளை கர்த்தர் கிருபையாய் பரத்திலிருந்து கட்டளையிட்டு எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே திடப்படுத்தி, தைரியப்படுத்தி தொடர்ந்து முன் செல்ல வேண்டிய பலனை கர்த்தர் கிருபையாய் தரும்படி செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர நீர் சித்தமாய் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய ஆளுகைக்குள்ளே வைத்து உடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றியோடு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 467வது பாடலை பாடுவோம். அருணோதயம் எழும்பிடுவோம், பரனேசுவை துதிப்போம். அருணோதயம் எழும்பிடுவோம், பரனேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவோம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவோம். இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே. இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே. ஆயன் ஆனந்தம் ஜோதி சூரியராம் எந்த நேசரெழும்பும் நான். ஆயன்
என் ஆனந்தம் எந்த நேசர் எழும்பும் நாள் நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம் நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம் ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம் ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம் போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார் போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார் கைகளை உயர்த்தி என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம் என்றாலும் நமக்கு இந்த நாளையும் ஆயநேசரே நாயநேசரின் அன்பை எண்ணவும் ஆனந்தம் பரமானந்தம் ஆயநேசரே ஆமென் ஆனந்தம் பரமானந்தம் ஆயநேசரு நவவான் புவி தானம் செய்ததே ஆனந்தம் ஆயநேசரோ ஹல்லேலூயா ஆமென் பார்தன் நேசரின் மார்பில் சாய்ந்தேகும் யாரிவள் காண கந்தனில் பார்தன் நேசரின் மார்பில் சாய்ந்தேகும் யாரிவள் காண கந்தனில் எந்த நேசரின் கூட செல்கிறேன் சொந்த ராஜ்யத்தில் சேருவோம் எந்த நேசரின் கைகளை உயர்த்தி நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம் நன்றியால் உள்ளம் அன்னையாம் இயேசு காருண்யம் ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம் ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற ஆமென் அருணோதயம் எழும்பிடுவோம் பரதேசுவை துதிப்போம் அருணோதயம் ஹல்லேலூயா ஆமென் அருணோதயம் பரமானந்தம் பரனோடுற வாடவோம் அருணோதயம் பரனோடுற வாடவோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார் என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம் ஹல்லேலூயா ஆமென் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே துதிக்கிறோம் நாதா
இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி. ஆமென். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கிருபை புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி. ரிபலமசேரே மம்ரோதனரா. ஆமென். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. glory. ஆமென். அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி, 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 நன்றி. அடைக்கலமே, அடைக்கலமே, கேடயமே நன்றி ராஜா. ஆமென். அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. glory lama shere bakabara சந்தனலரே கதடரோ. Jesus. ஆமென். தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி. ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சொல்லுங்க. கிருபை சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒரு சில நிமிடங்கள் கூட நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர், கிருபை உள்ளவர்.
அவர் செய்த நன்மைகள் எத்தனை, அவர் பாராட்டின கிருபைகள் எத்தனை. ஆமென். அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது, இந்த வாழ்க்கை அவர் தந்ததல்லவா? நீர் செய்ததை மறக்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. எஸ், உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஆமென். கர்த்தாவே, நீ செய்ததை மறக்க கூடுமோ? கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் நாமை நடத்தினார். மேடு பள்ளங்கள் இருந்தது வாழ்க்கையில, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையும் கூடவே இருந்தது. நிழல் போல கூடவே நின்று நடத்தினார், விலகாமல் நடத்தினார். நன்றியோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமோ என் நேரமோ என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன். உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே துதிப்பேன். ஆமென். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. கிருபை நிறுத்துதப்பா. ஆமென். இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தாரல்லவா? கடந்த 11 மாதங்கள் அப்படித்தானே வைத்து காத்தா. எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நீ செய்ததை, நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே. இது அவர் தந்த வாழ்க்கை தானே, அவர் தந்த வாழ்க்கை அல்லவா, அவர் தந்த வாழ்க்கை அல்லவா. கிருபை. உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பேன். உம்மை ருசித்தேன் இன்னும் துதிப்பேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே. உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. உங்க கரங்கள், உங்க கரங்கள், கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. அல்லேலூயா. நீ செய்ததை, நீ செய்ததை இந்த வாழ்க்கை கிருபையே.
உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் என் நேரமோ என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன், எக்காலமோ ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமோ ஆமென் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி. எல்லாரும் சேர்ந்து நீ செய்ததை நீ ஆமென் ஜீசஸ். இந்த வாழ்க்கை சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஜீசஸ் இந்த வாழ்க்கை ஆமென் உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன், உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன். ஓ நீ செய்ததை, நீ செய்ததை இந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா ஆமென். இந்த வாழ்க்கை glory உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தந்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே நீ நல்லவர், நீ நல்லவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். கிருபை பெரியதே, கிருபை பெரியதே. உங்க கிருபை எவ்வளவு மேலானது, அதிசயமானவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எஸ் லார்ட். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்த நேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான்
Jesus. Thank you, Jesus. நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும். எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் கிருபை கிருபை நீரை காத்த நன்மைகள் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரமப்பா. நினைக்காத உமக்கென்றுமே துதியே. சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய ஜீசஸ் ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வேணும்பா, கிருபை தந்து நடத்துங்கப்பா. இந்த மாதத்தில் இருக்கிற 31 நாட்களும் எங்களை நடத்த வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துங்கப்பா. மனதார சொல்லுவோம் நன்றியோடு, நன்றியோ. எனக்கா நீர் செய்த நன்மைக்கா என்றும் നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കാ നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. കൃപை ഓ എനിക്കേകിടും കൃപാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനേ സ്തുതി. യാചിക്കാത്ത ഓ ജീസസ്. സത്യ ദൈവത്തിൻ ഏകപുത്രനാ അങ്ങിൽ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യ ഉങ്ങളെ നമ്പുറമ്മ ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி கண்களை ஏறெடுத்து வரும் காலமொக்கையும் நின் கிருபா வரங்கள் சொரிகையில் வரும் தகப்பனே கிருபை ஆண்டவரே சொரி
പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കാ தமிழ்ல பாடுங்க. நன்றியோடு நான் துதி பாடுவேன், நன்றியோடு நான் துதி பாடுவேன், என் இயேசுநாதனே, எனக்கா நீ செய்திட்ட என்றும் கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோமா? Hallelujah, glory be to Jesus. மகிமைக்குரியவரே, Hallelujah, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை. Hallelujah, நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவருக்கு எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களும். ஆமென், 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 ஹalleluya, ஆமென். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் தந்த இந்த புதிய மாதத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு 2 நிமிடங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் காப்பீராக, வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து நீர் நடத்துவீராக, குறைவில்லாமல் நடத்த வல்லவர் நீரப்பா. ஆண்டவரே, அந்த ஏழை விதவையின் வீட்டிலே எண்ணெயும் மாவையும் குறைய விடாமல் அதிசயம் செய்த தேவனே, ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த அற்புதங்கள் நடப்பதாக, இந்த அதிசயங்கள் நடப்பதாக, அந்த நிறைவின் அனுபவம் எப்பொழுது காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்வீராக. ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் கூடுகைகளிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் ஆளுகைக்கு உட்படுத்தி நடத்துவீராக. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக. எல்லைகளில் பாதுகாவல் உண்டாக கிருபை செய்வீராக. எல்லா கொள்ளை நோய்க்கும், தீங்குக்கும், பொல்லாப்புக்கும், ஆபத்துக்களுக்கும், விபத்துகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி மறைத்து உங்க இரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து காப்பீராக. நன்றியோடு, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை நடத்தினதை எண்ணி அதிகமா இந்த மாதத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதம் முதல் நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் தேவன் கிருபையாய் அவருடைய சமூகத்திலிருந்து அந்த மாதத்தை துவங்க வைக்கும் போது கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகள் அந்த மாதம் முழுவதையும் நம்மை நடத்துகிறது. வார்த்தையால் நடத்தப்படுகிறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். பர்சனலாக சொல்லணும்னா என்னோடு பேசுகிறார், எனக்காக பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
திரும்பி பார்க்கணும். ஆமென். ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எண்ணி எண்ணி பாருங்கள். ஜனவரி என்ன பேசினார், பிப்ரவரி என்ன பேசினார், இப்போ கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. மார்ச் என்ன பேசினார், ஏப்ரல் என்ன பேசினார், நினைத்து பாருங்க. ஆண்டவரே, அந்த ஜனவரி மாதம் இந்த வார்த்தையை தந்து இந்த மாதம் முழுவதும் எங்களோடு பலப்படுத்தி தேற்றி நடத்தினீரே. ஆண்டவரே, பிப்ரவரி மாதத்தில் இப்படி ஒரு வார்த்தை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தந்து நடத்தினீரே. அப்படி ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க அப்படி நினைச்சு பாருங்க. அந்தந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். அந்த மாதத்தில் அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறதாகவும் பலப்படுத்துகிறதாகவும் வழி விலகாதபடி காக்கிறதாகவும் உருவாக்குகிறதாகவும் நம்பிக்கை என்னும் தீபம் அணையாதபடி அது இன்னும் பற்றியறி வைக்கிறதாகவும் அப்படி வார்த்தை சர்வத்தையும் அவருடைய வசனம் தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சர்வத்தையும் எல்லாத்தையுமே அவருடைய வசனத்தினால் வார்த்தையினால் தாங்குகிறாராம். அதே போல நம்மையும் வார்த்தையினால் தாங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை கிருபையாய் தந்திருக்கிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்தார். நாம் அதை தான் கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் முதற் பகுதி இதேதான். இந்த மாத வாக்குத்தத்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். இதோ பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னமே 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 என்னுடைய ஆரம்பத்திலேயே எனக்கு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறும் நாட்கள் வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் தெரிவித்தவைகள் நம்மை தேவன் எப்படி முன் குறித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டியவைகளையும் முன்னமே குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. திட்டம் பண்ணி செயல்படுத்துகிறவர். ஆமென். நம் தேவன் யார்? சத்தமா சொல்லுங்க. திட்டம் பண்ணி. ஆமென். ஏசாயா 46:11 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சொன்னேன், நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணினேன், ஆமென், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை தேவன் எப்பொழுது முன்குறித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆமென். எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்னே. உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே அவர் தீர்மானித்தது. உலகம் தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்தவர் நம்மை ஜனிப்பித்தாரா இல்லையா? ஆமென். சிலர் இருக்கிறத பார்த்தா நாங்க இன்னும் பிறக்கவே இல்லைங்கிறது மாதிரி இருக்கிறீங்க. என்னை முன்குறித்தார், என்னை ஜனிப்பித்தார், எனக்கானதை முன்னமே உரைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை எப்படி முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அப்படியே நம் வாழ்வில் செய்யப்பட வேண்டியவைகளை முன்னமே அறிந்து அதை குறித்து அதை தெரிவித்து அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்று உண்டான பிற்பாடு சொல்லுகிறவர் அல்ல. சிலர் எழுப்பி சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் நாங்க முன்னமே சொல்லியிருந்தோம், அது அப்படியே தான் நடந்தது. அப்படி சொல்லுகிறவர் அல்ல.
ஆமென். அவர் சொன்ன பிற்பாடே எல்லாம் உண்டாகும். வெளிச்சம் உண்டாகட்டு என்றார், வெளிச்சம் உண்டானது. அவர் சொன்ன பிற்பாடே எல்லாம் உண்டாகும். என் தேவன் சிருஷ்டிகர். அவர் இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க செலமரே உமா. ஹல்லேலூயா. உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. உம்மால் கூடாது. அதாவது நாட்கள் ரொம்ப ஆகிறதுனால நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதுதான் உண்மை. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை குறித்து. ஆனால் அதே ஆபிரகாம் ஒரு நாளில் கர்த்தர், நான் சர்வ வல்லவர், இப்படி உன்னை நான் பெருக பண்ணுவேன்லாம் சொல்லும் போது ஆபிரகாம் சிரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் இது பூர்வ காலத்திலே அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே நீங்க அறிவிச்சிட்டு வரீங்க. ஹல்லேலூயா. சாராளும் சிரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரத்தில் சிரிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அப்படிதான் நமக்கு தோன்றும். சுனேமியாள் எலிசாவுக்கு வீட்டில் இடம் கொடுக்கிறாள், கனப்படுத்துகிறாள், பராமரிக்கிறாள். எலிசா பார்க்குறான், இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ செய்யணுமே, என்னப்பா அப்படி கேட்கும்போது தான் கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுகிறான், இவளுக்கு குழந்தை இல்லை. உடனே எலிசா சொல்றார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன் கையில் ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்லும் போது ஆமேன் சொல்ல வேண்டியவள் சொல்லுகிறாள், அடி எனக்கு அபத்தம் ஒன்றும் தயவு செய்து பொய் சொல்லிடாதீங்க. பல நேரத்தில் நாம் அப்படி வாயை திறந்து சொல்லவில்லை என்றாலும் நமக்குள் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் எழும்புகிறது. ஆனால் நம் தேவன் யார் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறலாயின என்று கர்த்தர் சொல்லுவதற்கு முன்பதாக அவர் ஒன்றை சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார். என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறார்? ஏசாயா 42:8 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord. இதை சொல்லிட்டு சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ. எல்லாரும் சொல்லுங்க இதோ. எதுக்கு இதோ சொன்னீங்க? பக்கத்துல வந்து நிறைவேற போகுது, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. பூர்வ காலத்துல இது யாரோ சொன்னதல்ல. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் யாரை கொண்டு எழுதினாரோ, எழுதின ஏசாயா இன்னைக்கு இல்ல, ஆனால் எழுத வைத்தவர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் கர்த்தர். ஆமென். மல்கியா 3:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord, I do not change. மாறாதவர். யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். எனக்கு என்ன செய்யணும்னு அவர் நினைக்கும் போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் திட்டம் பண்ணும் போதும் இருந்தார். அப்படியே தான் எனக்கு வாக்கு உரைக்கும் போதும் இருந்தார். அப்படியே தான் என் வாழ்க்கையில செய்யும் போதும் இருப்பார். காரணம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், எப்பொழுதும் இருக்கிறவர். நம் தேவன் கர்த்தர். ஏன் கர்த்தர்? நான் கர்த்தர் என்று தம்மை வெளிப்படுத்தி விட்டு இதை சொல்லுகிறார் என்றால் அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையிலும் ஆமென், தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் நம்பணும். தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறோம், எல்லாரும் விசுவாசிக்கிறோம்.
ஆமே. ஆனா தேவ பிள்ளைகள் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாம். அவர் கர்த்தர் என்பதை தாவீது அறிந்ததுனாலதான் வெகு தூரத்து செய்தியை கேட்ட போது தாவீதுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஆனா நாளைக்கு கர்த்தர் செய்வாருங்கிற செய்தியை கேட்கும் போதும் நம்மளால இன்னும் அந்த தைரியத்துக்குள் வர முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தர் என்பதை நாம் இன்னும் சரியாக அறியவில்லை. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி இல்லாதவைகளை ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவர். ஆவி அல்லேலூயா. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள். ஆண்டவரே, இதை எப்படி நம்ப அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த இடத்துல கர்த்தர் வேறு அடையாளங்களை கொடுக்காமல் ஆமே தம்மையை அடையாளமாக கொடுக்கிறார். நான் கர்த்தர். ஆபிரகாமுக்கு முதலாவது மணலை அடையாளமாய் காண்பிக்கிறார், நட்சத்திரங்களை அடையாளமாய் காண்பிக்கிறார். ஆனால் அந்த நிறைவேறும் நாட்கள் வந்தபோது மணலையும் காண்பிக்கவில்லை, நட்சத்திரத்தையும் காண்பிக்கவில்லை, தம்மையே காண்பிக்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். இப்ப எத்தனை பேர் சொல்லுவீங்க நிறைவேற போகுது? சொல்லுங்க, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. உங்க அவன் தாவீது சொல்வார், என் ஆத்துமாவை நீ ஏன்பா கலங்குற? அவன் உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நிறைவேற போகுது. அன்னையிலிருந்து பேசிட்டு இருக்கிறார்ல, நிறைவேற போகிறது. இதோ நிறைவேறலாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோன் பிடியில் இருக்கிறாங்க. பார்வோனுடைய ஆளுகை, பார்வோனுடைய அதிகாரம். பார்வோன் நினைக்கிறது நிறைவேற்றப்படுகிறது. ஒடுக்கணும்னு நினைக்கிறான், ஒடுக்கிறான், வேதனைப்படுத்துறான், அவன் பிளான் பண்ணி அடிக்கிறான். அது நடுவில் தான் இஸ்ரவேலர்கள் கூக்குரல் இடுறாங்க, முறையிடுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். ஒரு சில அற்புதங்கள் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த அற்புதங்கள் காண்பிக்கப்படும் போது ஒரு விசுவாசம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. ஆனாலும் எதிர்பார்த்த விடுதலை கிடைக்காமல் போகும்போது எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள், இன்க்ளூடிங் மோசே. மோசே உட்பட. யாத்திராகமம் 5வது அதிகாரத்தில் ஃபுல்லா கேள்விகள். ஆமென். சில அற்புதங்கள், சில அற்புதங்கள் அல்ல, பல அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிறது. நான் வாழ்றதே அற்புதம் சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பெரிய வேலை கிடைக்கிறது மட்டும் அற்புதம் கிடையாதுங்க. அடுத்த வேலைக்கு சாப்பாடு எனக்கு இல்லை, ஆனால் அந்த எனக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு அதுவும் அற்புதம் தான். ஆமே. நேற்று நைட்டு உள்ள கண்டிஷன் பார்த்தா இன்னைக்கு நான் எழும்புவேனே தெரியல, ஆனால் நேற்றை விட இன்னைக்கு பலத்தோடு எழும்புறேன்னா அது அற்புதம். அற்புதங்கள் நடக்குது, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை அமையல. அற்புதம் அற்புதமாக தான் நடக்குது, எல்லாமே அற்புதம். ஆனால் எதிர்பார்த்தது போல இங்கே இதுதான் நடக்குது. அற்புதம் நடக்குது, கோலு கீழே போட்ட பாம்பாகுது, பாம்பானா மட்டும் போதாது. ஆமே, எல்லாம் நடக்குது. மற்ற பார்வோனுடைய மந்திரவாதிகளின் கோல்களை எல்லாம் அது விழுங்குது, எல்லாமே நடக்குது. ஆனாலும்
இன்னும் எதிர்பார்த்தது போல வாழ்க்கை அமையவில்லை. எல்லாரும் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்வியை எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஆமென். இதை கேட்டது மோசே 5:22 ஆண்டவரே, ஏன் என்னை அனுப்பினீர்? இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? 23வது வசனத்தை பாருங்கள். நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். அடுத்த வார்த்தை, நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. இன்னும் இதுல இருந்து வெளியே கொண்டு வரலையே. ஆண்டவரே, 11 மாசம் இந்த வருஷத்துல போயிட்டு அற்புதங்கள்லாம் செய்றீங்க ஆண்டவரே, ஆனாலும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வரலையே. எனக்கு ஒரு விடுதலை தரலையே. நானும் லைஃப்ல செட்டில் ஆகலாம் பார்த்துட்டு இருந்தா பார்வோன் அப்படி பண்றா இப்படி பண்றா. என்ன ஆண்டவரே? ஆமென். இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இதை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரை பற்றி சொல்லும் போது இங்க இருந்து வரணும் சவுண்டு. இது என்ன? இது ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல விடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பேசும்போது அந்த நம்ம சொல்லும் போதே ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே இணைந்திருக்கிறார். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படிதான் இருக்கும். கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்? இப்ப சேர்ந்து வாசிங்க. நானே கர்த்தர். ஆமென். நானே. தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர் என்றாலும் ஐ எம் த லார்ட் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. நானே கர்த்தர்னாலும் ஐ எம் த லார்ட் தான் இருக்கு. ஹல்லேலூயா. நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர். அதன் அர்த்தம் என்ன? பார்வோன் கர்த்தர் கிடையாது. இன்னைக்கு உங்களோடு போராடுகிற சத்துரு இருக்கிறான்ல, அவன் கர்த்தர் கிடையாது. உங்களுக்காய் நிற்கிறார்ல, அவர்தான் கர்த்தர். என்ன அதன் அர்த்தம்? அவர் மட்டும்தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இன்னைக்கு இருக்கிற பார்வோன் நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இருக்கிற கர்த்தர் நாளைக்கு இருப்பார். ஆமென். இன்னைக்கு உங்களை ஒடுக்குகிற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கான நன்மையை பிடித்து வைக்கிற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு யாவையும் செய்கிறவர் நேற்றும் இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார். ஒரு இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் சொல்லுவார் அல்லவா, இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட எகிப்தியனை. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து சொல்லுவார். அதுவரைக்கும் தான் பார்வோனின் விளையாட்டு, அதுவரைக்கும் தான் பார்வோனின் செயல். என்னை கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுவார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நானே கர்த்தர். ஆமென், ஆமென். இன்று உன்னோடு பேசுகிறவர் நாளை உன்னோடு இருப்பார். ஆனா இன்னைக்கு உன்னை ஒடுக்கிற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. அப்படி பார்க்க ஆரம்பிக்க பார்க்கலாம். பிரச்சனை நிரந்தரம் அல்ல, பிரச்சனமே நிரந்தரம். பிரச்சனை நிரந்தரம் அல்ல. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல பிரச்சனை நிரந்தரம் அல்ல, அவர் பிரச்சனமே நிரந்தரம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல சாலமோன் 3-4 வசனங்கள்ல இப்படி சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 3வது வசனத்துல, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினாலே அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாது இருந்தது. அப்ப தாவீதை சுத்தி என்ன இருந்துச்சு?
எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் யுத்தம் யுத்தம், பிரச்சனை 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 பிரச்சனை. 4வது வசனத்துல பையன் சாலமன் சொல்லுகிறான், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு. எந்த இடத்துல எல்லாம் யுத்தம் இருந்துச்சோ அந்த இடத்துல இளைப்பாறுதல். எந்த இடத்துல எல்லாம் யுத்தம் இருந்துச்சோ அந்த இடத்துல இளைப்பாறுதல். எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த இடத்துல இளைப்பாறுதல். ஏன்? நேற்று யுத்தம் பண்ணின சத்துரு இன்னைக்கு இல்லை, ஆனால் நேற்று காத்த கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்தெந்த உங்க லைஃப்ல எந்தெந்த பகுதியில பிரச்சனையை பாக்குறீங்களோ நாளைக்கு அது இருக்காது. நாளைக்கு அது இருக்காது. இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் குதூகலம் கொண்டாட்டவே. நேற்று இந்த வார்த்தையை தியானிக்கும் போது அவன் ஆண்டவர் அப்படி பார்க்க வைக்கிறார். இன்னைக்கு நீ எதுல நீ ஸ்ட்ரகிள் பண்ற, எதுல நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ற, எந்த டிபார்ட்மெண்ட்ல உனக்கு பிரச்சனை, எந்த போர்ஷன்ல, எந்த பகுதியில், அதுல அந்த பிரச்சனை நாளைக்கு இல்லாம போகிறத நீ பாரு. நாளைக்கு இருக்காது, அது நிரந்தரம் கிடையாது. காரணம், என்னை அழைத்தவர் ஒருவரே, அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவர், என்னோடு உடன்படிக்கை பண்ணின அவரே கர்த்தர், என்னை அழைத்த அவரே கர்த்தர். பார்வோன் அல்ல, பார்வோன் அல்ல. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்வோன் அல்ல. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்யறத பார்த்தா ஏதோ அவன் கர்த்தர் மாதிரி அப்படிதான் நாங்க ரியாக்ட் பண்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ திட்டத்தை சுமந்தவன் பூமியில பிறக்கும் போது அவனை தண்ணீரில் மூழ்க வைத்து கொல்ல பார்த்தான், நைல் நதியில. ஆமென். அவன் அல்ல கர்த்தர். அந்த வீட்டிலேயே மோசே கர்த்தர் வளர வைத்தார். அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில தூக்கி, ஒரு ஆண் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு சட்டம் போட்டானே, அவன் அல்ல கர்த்தர். அதே வீட்டுல பார்வோனுக்கு முன்னாடி குழந்தை மோசே ஓடிட்டு இருக்கிறான். என்னங்க, விஷம் வாங்கி கொடுக்க வேண்டியவன் டாய் வாங்கி கொடுக்கிறான், விளையாடுப்பான். ஆமே, ஆமே. அதுதானங்க நடந்தது. ஆமென். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களுக்கு விரோதமா சத்துரு எழுப்பி பாரு, ஒன்ன நான் என்ன பண்றேன் பாரு சொல்லும்போது நம்ம ஐயோன்னு இருக்கும் போது அவர் வேற இவ்வளவுதான். ஏன்? அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், நானே. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அதே 6வது அதிகாரத்தில் யாத்திராகமம் 8வது வசனத்தில் ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு. இது நான் கர்த்தர், நானே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? பூர்வ காலத்தில் எனக்கு தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, இதோ நிறைவேறலாயின. கைகளை உயர்த்தி ஆமென். எல் ஷடாய், சர்வ ஆமென். இல்லாதவைகளை ஆமென். ஆபிரகாமுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. அவர் கர்த்தர். அவர் கர்த்தர்னா அந்த நாமம், அந்த நாமத்தினுடைய மேன்மை. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்பொழுதும் இருக்கிறவர், எல்லாம் செய்ய வல்லவர். இந்த அறிவு நமக்கு இல்லாததுனால தான்
நம்ம தடுமாறுகிறோம். கடல் கொந்தளிக்கிற போது பேதுரு உட்பட எல்லாம் அலறாங்க. இயேசு அங்க வர்றார், இன்னும் அலறாங்க. இயேசு அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, பயப்படாதீங்கள், நான் தான் அப்படிங்கிறார். நான் தான். உடனே பேதுரு சொல்லுகிறார், நீரேயானால் இவர்தான் அவர் என்பது அறிந்ததும் பேதுரு கடல் இறங்கி நடக்கிறான். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு தைரியம். அப்போ இந்த ரெண்டு நம்பிக்கையும் தைரியமும் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கும். எங்க நம்பிக்கை குறையுதோ தைரியம் குறைஞ்சிடும். நமக்குள்ள தைரியம் போகுதுனாலே நம்முடைய நம்பிக்கையில் ஆட்டம் வந்துட்டுன்னு அர்த்தம். பேதுருவின் நம்பிக்கை என்ன? இவர் கர்த்தரானா, நான் கடல்ல நடப்பேன் என்பது மாத்திரமல்ல, நான் ஒருவேளை உள்ளே போனாலும் அவர் என்னை தூக்கி எடுப்பா. ஆமே. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒரு சூழல்ல பேதுரு மீன் பிடிக்க போறேன் சொல்லிட்டு போறார். அப்பொழுது யோவான் யாக்கோவும் சிலரும் பேதுருவோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. பொழுது விடிந்த போது இயேசு கரையிலே நிற்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறார். இல்லை, அவர் யாருன்னே தெரியல. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கம் வலையை போடுங்கள் என்கிறார். இவர்கள் வலது பக்கம் வலையை போட ஒரு காரியம் அங்கே சாத்தியமாகிறது. அசாத்தியமான காரியம் சாத்தியமானதும் யோவான் சொல்லுகிறான், அவர் கர்த்தர். ஆமென். அந்த இடத்துல வேற யாருக்கு இது செய்ய முடியாது. இயேசு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே. என் வலை நிறைய மீனை தந்தாதான் நீர் கர்த்தர் என்று நான் நம்புவேன்னா இது அல்ல, நீர் தருவீர். காரணம், நீர் கர்த்தர் என்று நான் நம்புவேன். ஆனால் இவன் 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 இவனே பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுவது சாட்சி, நடக்கும் என்று சொல்வது நம்பிக்கை. ஹல்லேலூயா. பாருங்க, இது வேற எப்படிங்க? அந்த இடத்துல கையில ஓட்டையை கட்டினாரா? இல்ல, ஒண்ணுமே காட்டல. இது வாய்ப்பே இல்லை, இது நடக்க சாத்தியமே இல்லை. அவர் வந்தாரு டைரக்ஷனோட, எங்க வலை போடணும், எப்படி வலை போடணும் கரெக்டா காண்பித்தார். குத்து மதிப்பா இல்ல, அங்க போட்டு பார், இல்லையா இங்க போட்டு பார், அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. சரியாய் வழி நடத்துவார். அவருக்கு தெரியும் எந்த மீன் வாயில காசு இருக்கு, எங்க தூண்டில் போடணும், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர், டிசைட் பண்ணுகிறவர், டிசைன் பண்ணுகிறவர். ஆமென். அவர் கர்த்தர். அப்போ எந்த இடத்துல ஆண்டவர் சில அற்புதம், இன்னும் எனக்கு விடுதலை இல்லையே, இன்னும் எனக்கு வாழ்க்கை இல்லையே, இன்னும் எனக்கு மேன்மை இல்லையே, அந்த இடத்துல கர்த்தர் மோசே கிட்ட சொல்ற, நீ சொல்லு, நானே கர்த்தர். God is in control. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று எந்தெந்த இடத்துல எல்லாம் யுத்தம் இருந்துச்சோ, இன்னைக்கு சாலமோன் எழுப்பி சொல்றான், அந்த இடத்துல எல்லாம் இளைப்பாறுதலா இருக்கு. எந்த இடத்துல எனக்கு தலை வச்சு படுக்க முடியாதோ அந்த இடத்துல இப்போ ஏசி போட்டு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். பிரச்சனை நிரந்தரம் அல்ல, பிரசனம் நிரந்தரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு வாக்கு தருகிறார். இது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு ஜெபத்தை இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில கேட்க போகிறோம். என்ன? எரேமியா 24:7. எரேமியா 24வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்.
I will give them an heart to know me. ஆண்டவரே, எனக்கு அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எவ்வளவோ கண்டும் கேட்டோம், இன்னும் அவருடைய நாமம் தெரிகிறது, அந்த நாமத்தின் மேன்மை தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பார்வோனே நம்ம ரொம்ப அவனுடைய செயலை, அவன் இப்படி பண்ணுறானே, அவன் இப்படி பண்ணுறானே, இவன் இப்படி பண்ணுறானே. இங்கே பாரு, நானே கர்த்தர். அவன் இன்னைக்கு பண்ணுவான், நாளைக்கு பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளையில் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய தைரியமும் ஆமென் பலப்படவும் திடப்படவும் என்ன கேட்கணும் தெரியுமா? சொன்னதை செய்கிறது அவர் உண்மை உள்ளவர். ஆனால் நம்ம நம்பணுமே. கலாத்தியர் 6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு வீட்டில் நல்ல பிரியாணி செய்கிறாங்க. வீட்டில் 4 பேருக்கும் சேர்த்து தான் பிரியாணி செய்கிறாங்க. ஒரு ஆள் ரொம்ப சிக்காகி ஃபீவர், திடீர்னு வாமிட் வருது, தலை கறங்குது, நல்ல காய்ச்சல் அடிக்குது, பிரியாணி ரெடி ஆயிட்டு. மத்தியானம் சாப்பிட இருக்கும்போது நீ அதை காண்பாய். நீங்க கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனா அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடி கிடையாது. அவங்க அப்படியே ஒரு 2 பன் இருக்கும், ஒரு கருப்பட்டி காப்பியை வெறுப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைவேறும் நாள் வரும், அது நிறைவேற்றுவார். நாம சுதந்திரிக்கணும்னா நாம தளரக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏன்? கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அவர் யார் என்பதை அறிகிறவன் தன் சூழ்நிலையை மனதுக்குள்ள கொண்டு வர மாட்டான், அவரை மட்டும்தான் மனசுல வச்சிருப்பான். ஆண்டவரே, நீர் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. பல நேரத்தில் நான் நம்பி அற்புதங்களை பார்க்குறேன், ஆனாலும் நான் சோர்ந்து போய் நீ செய்த அற்புதங்களை பேசுவதற்கு பதிலாக பார்வோன் செய்த காரியங்களை தான் பேசிட்டே இருக்கிறான். அவன் இன்னும் எனக்கு விடுதலையே பண்ணலையே, அப்படி பண்ணலையே, இப்படி பண்ணலையே. இல்லை பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு தெரியும், எதை ரொம்ப கவனிக்கிறது என்பது உமக்கு தெரியும். நீர் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை எனக்கு தாங்க. ஜெபம் பண்ணுவோமா? முடிந்தால் முழங்கால் படிட்டு இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே ஜீசஸ். ஆமென். இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ ஆமென். ரிலமகர மதுடர பலபர சேமம் ரோலகமம் ரஜனலர. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் நம்பிக்கையில தைரியத்துல தளராதிருக்க. ஆண்டவரே, நீர் ஒருவரே கர்த்தர் என்கிற அந்த அந்த அறிவை ஆண்டவரே நீர் என் இருதயத்திலே ஆழமாய் வைப்பீராக, ஆழமாய் வைப்பீராக. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை செய்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவர் உம்மை அறியும் அறிவை என் இருதயத்தில் தாங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் தாங்க ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்தவள பல ஆண்டுகள் இருந்தோம், இன்னும் ஆமென் அந்த நம்பிக்கையில உறுதியாய் தைரியத்தோடு நிற்க முடியாததுக்கு காரணம் அவர் ஒருவரே கர்த்தர் என்கிற அறிவு நமக்குள்ளே குறைந்ததுதான் காரணம். பிரியமானவர்களே, இன்னைக்கு போராடுகிற சத்துரு உங்கள் பாதுகாப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேல உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்மோடு நெருங்கவும் ஆண்டவருமே பற்ற
பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாய் காணப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்ல கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.